திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வங்க தேசத்திலே தொடர்ந்து சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை தாக்குதல்கள் அங்கே நீடித்து வருகிறதாக கூறப்படுகிறது. இடைக்கால அரசு அங்கே பொறுப்பேற்ற பிறகும் சிறுபான்மையினராக கருதப்படும் இந்துக்கள் மீது தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 18 நாட்களில் மட்டும் 7 இந்துக்கள் படு பயங்கரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வங்கதேசத்திலே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நீடிக்காமல் இருக்க அங்கு வாழ்கிற சிறுபான்மையினர் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இடைக்கால அரசு ஆட்சியில் மாத்திரம் சுமார் 2900 வன்முறை, இப்படிப்பட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக வங்கதேசத்தில் உள்ள நௌகான் மாவட்டத்தில் உள்ள மகாதேப்பூர் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே 25 வயதை நிரம்பின மிதுன் சர்க்கார் என்று சொல்லப்படுகிற இளைஞரை கும்பல் ஒன்று துரத்தி இருக்கிறது. அவர்களிடத்திலிருந்து தப்புவிக்கும்படியாக தன்னை தப்புவித்து கொள்ள அருகில் உள்ள கால்வாயில் குதித்து தண்ணீரில் மூழ்கி இறந்திருக்கிறார். இப்படி அநேக கொடூரமான சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இதை குறித்த சிறிய செய்தி தொகுப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன். வங்கதேசத்தில் பொது தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் சிறுபான்மையினரை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்களின் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. மணி சக்கரவர்த்தி நரசிங்கடி மாவட்டத்தில் மளிகை கடை நடத்தி வந்த இவர் எவ்வித முன்விரோதமும் இன்றி கடை வீதியிலேயே மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். ரண பிரதாப் 45 வயது நிரம்பின இவர் ஜெஷூர் மாவட்டம் மோனிராம்பூர் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கோகன் சந்திரதாஸ் ஜனவரி 3ஆம் தேதி கும்பல் வன்முறைக்கு ஆளான இவர் உயிருடன் தீயிட்டு கொளுத்தப்பட்டார். பஜேந்திர பிஸ்வால் 40 வயதான இவர் அன்சார் பாகினி துணை இராணுவப்படை உறுப்பினரான இவர் மைமன் சிங் பகுதியில் சக ஊழியராலே சுட்டுக் கொல்லப்பட்டார். அம்ரித் மண்டல் 29 வயதான இவர் ராஜாரி பகுதியில் கும்பல் வன்முறையில் அடித்து கொல்லப்பட்டார். தீபு சந்திரதாஸ் 29 வயதை நிரம்பிய இவர் டிசம்பர் 18ஆம் தேதி மைமன் சிங் பகுதியில் அடித்து கொல்லப்பட்டார். இப்படி தொடர்ந்து இந்த பட்டியல் நீண்டு கொண்டு போகிறது. இந்த வன்முறை நிறுத்தப்பட, சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் எந்த தேசத்திலும் எந்த மாநிலத்திலும் நிகழாதிருக்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வங்க தேசத்திலே ஆண்டவரே அதிகரித்து வருகிற வன்முறை சம்பவங்களை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த 18 நாட்களில் 7 இந்துக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், மிக பயங்கரமாக என்பதை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அங்கிருக்கிற ஆண்டவரை இந்து ஜனங்கள் ஆண்டவரை அவ்வளவாக பயத்தோடு அச்சத்தோடு வாழ்கிறார்கள் என்பதை எண்ணி அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அங்கே பொறுப்பேற்றிருக்கிற இடைக்கால அரசு இதிலே தலையிட்டு இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்துக்களை குறிவைத்து ஆண்டவரை தொடர்ந்து இங்கே நிகழ்த்தப்படுகிற இந்த வன்முறை தாக்குதல்கள் இயேசுவின் நாமத்தில் நிறுத்தப்படுவதாக, ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அதிகரித்து வருகிற வன்முறைகள் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஆண்டவரை சேமமாக ஆண்டவரை சமாதானமாக வாழக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆறுதல் படுத்துங்க சுவாமி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.